எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் சிம்பிள் ஹெல்த்தியான ரைஸ் ரெசிபி தான். இது அரிசி பருப்பு சாதம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு குசினில் இது ரொம்ப பாப்புலர். கோயம்புத்தூரில் இது நிறைய செய்வாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பசங்களுக்கு பருப்பு சாதம் தருவோம், அது கொஞ்சம் குழைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாதம் வந்து நல்ல ட்ரையாக உதிரியாக நம்ம இதை குக்கரில் செய்ய போகிறோம். இது ஒரு 1 pot டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ வாங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து 1 கப், இது ஒரு 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் பச்சரிசி எடுத்திருக்கேன். தட் இஸ் ரா ரைஸ். இதை வந்து இதோட சேர்த்து வந்து ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம டைரெக்டாக குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து தண்ணியை வடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம குக்கரை வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ காலையில் வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சைடில் ஏதாவது ஒரு சின்ன வெஜிடபிள் வச்சு இந்த மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது குக்கர் சூடாகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன். இதோடு சேர்த்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட போடுறேன். நெய்யில் நான் கொஞ்சம் ரொம்ப தாராளமாக இருப்பேங்க. கஞ்சத்தனமாக படமாட்டேன். எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி பருப்பு சாதத்தில் நீங்கள் நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதம் ஃபினிஷ் பண்ண பிறகு கூட ஒரு டீஸ்பூன் அப்படி மேலே நெய் தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனிவே, ஸோ இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ தாளிக்கிற பொருட்கள்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அடுத்து உளுத்தம்பருப்பு. இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். சிசிலிங் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கடுகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் சோம்பு. ஸோ இது நான் வந்து என் ஸ்டைலில் தான் செய்கிறேன். ஜஸ்ட்டு கடுகு வந்து பொரிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். இதில் 2 பச்சை மிளகா கீரி போடுறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸ் இருக்கும். மார்னிங் டைம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல், இல்லைனா ரொம்ப டென்ஷன் ஆகாமல் நீங்கள் கேர்ஃப்ரீயாக நல்லா நிம்மதியாக இந்த மாதிரி சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நீங்கள் செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட போகிறேன். ஸோ இஞ்சி ஆல்ரெடி நான் கிரேட் பண்ணி வச்சுட்டேன். பூண்டு பல் முழுசாக எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி தான் போட போகிறேன். ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் அப்படி நசுக்கியிருக்கேன். இப்போ நம்ம பூண்டாக போட்டுடலாம். ஸோ பூண்டெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ்னால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சியும் நான் வந்து சின்ன பீஸ் தான் இதை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டோடனே ஒரு நல்ல ஒரு அரோமா வரும் பாருங்கள். ஆஹா, நல்லாயிருக்கும் அது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை போட்டுடலாம். இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ நான் அதை ஹையில் தான் வச்சு செய்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் இதில் சேர்த்துடலாம். ஸோ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அது ஏன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் கலர் உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ரெட் கலர் தரும். பட் உங்கள் வீட்டில் மிளகாப்பொடி எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது நம்ம மசாலா தூள்லாம் போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து
நம்ம அரிசி பருப்பை சேர்த்துடலாம். ஃப்ளேம் லோவில் வச்சு இது பண்ணுங்கள். மசாலாலாம் ரைஸில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை பருப்பை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி புலாவ் செய்யும்போதோ ஏதாவது இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் செய்யும்போது மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் யூஸ்வலாக இந்த மாதிரி 250 ml கப்ஸ், நான் அந்த கப்ஸ் ஒரு செட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த செட்டு கிடைக்குமோ ஒரு கப் செட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா ரெசிபீஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் குக்கிங்க்கு பிகினர்ஸ், அமெச்சர் குக்ஸ் புதுசாக கற்றுக்குறீங்கன்னா இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. அண்ட் நான் இப்போ கூட ஏதாவது மெஷர் பண்ணி பண்ணோன்னா இந்த மெஷர்மெண்ட் கப் வச்சு தான் நான் செய்வேன். ஸோ எனக்கு இது ஒரு கணக்கு. ஸோ இப்போ நான் 1 கப்பு ரைஸ் அண்ட் 1/2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் 2.5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணணும். நான் எப்போவுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இது மூடுவேன். ஏன்னா நம்மளுக்கு சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, அரிசி பருப்புலாம் சேர்த்தாச்சு. ஸோ உப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அது குக் ஆகும்போது அது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிவிடும். ஸோ நான் வந்து இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். உப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஸோ வெயிட் வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணலாம். மூணு விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ். ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன டிப் தான். புதுசாக பேக்கிங் கற்றுக்கிறவங்க இல்லைனா சமையல் கற்றுக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்ஸ் அண்ட் மெஷரிங் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி இல்லை, நீங்கள் உங்களுக்கு எது மார்க்கெட்டில் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா குக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் சில ரெசிபீஸ்க்கெலாம் கரெக்டாக போட்டால் தான் அது நல்லா வரும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு எங்கே ஷாப்பில் கிடச்சாலும் அந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படி ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்குது. ஃபென்டாஸ்டிக். பார்த்தீங்கன்னா ரைஸும் பருப்பும் சூப்பராக வெந்திருக்கு. இதை பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதில் ரொம்ப கிண்டலை. ஃபைனல் டச்சஸ் அஃப்கோர்ஸ் கொத்தமல்லி நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கடைசியில் இன்னும் கொஞ்சம் நெய் நான் வந்து ஊற்ற போகிறேன். பருப்பு சாதத்தில் நெய் இல்லைன்னா எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். நெய் மஸ்ட்டுங்க. ஸோ அரிசி பருப்பு சாதம் ரெடி. அடுத்தது என்ன, டேஸ்டிங் தான். சர்வ் பண்ணும்போது இந்த சாதத்தை நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் தனித்தனியாக நல்ல உதிரியாக இருக்குது, கொலையில். ஸோ இந்த மாதிரி நல்ல மெஷர்மெண்ட்ஸோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸ்மால் டச், இன்னொரு டீஸ்பூன் இந்த மாதிரி நெய் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த அரிசி பருப்பு சாதத்தை சேனக்கிழங்கு வறுவல் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டமோ அப்பளமோ வத்தலோ எது வேணால் வச்சு நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 ட்ராப் நெய்யாவது போடணும். ஸோ இது மஸ்ட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு சாதம். ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு பார்ப்போம்.
பருப்பு வந்து வாயில் அப்படியே கரையுது. அந்த நெய் டேஸ்ட்டோட ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வச்சு இந்த டிஷ்ஷை நீங்கள் ஹாப்பியாக செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த நியூ ரெசிபி சீரீஸ் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திரும்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.